வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்து உணவு. சித்தர்கள் காய்கறிகள் பழங்கள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் குளத்துல விளைந்த விரால் மீன், குறவை மீன், ஐரை மீன் இது மூணுமே சாப்பிடலாம். பத்திய மீன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பத்திய மீன் சொன்னாலே ஒரு நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது அது பத்திய மீன் சொல்றது. இந்த விரால் மீன் அது குளத்துல வளரக்கூடிய விரால் மீனை சாப்பிடும் போது உடலை தேற்றக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. குடலை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதே விரால் மீன் நல்ல முத்தின விரால் மீன் மண்டையில அது உடைச்சு பார்க்கும்போது ஒரு சில்லு கணக்குல 2 சில்லு இருக்கும் மண்டையில. அந்த 2 சில்லையும் முறைப்படி சுத்தி செய்து சித்த மருத்துவர்கள் சுவாச காசம், அதாவது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை மருந்தா செய்து கொடுப்பாங்க. அது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சாதாரணமா விரால் மீன் குழம்பு வைக்கிறோம், தலை குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த உள்ள கல்லு கூட அதுல குழம்புல இறங்கி அந்த சாறு இறங்கி சுவாச காசம் பிரச்சனை இருக்கிறவங்க அது குணமாகக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால விரால் மீன் நம்ம கிராமப்புறங்கள்ல சரி குளத்துல விளையிற விரால் மீன் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது குறவை மீன். குறவை மீனும் உடம்பை தேற்றக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். குடல்ல ஓடி கடிக்கக்கூடிய எந்த நோய்களும் தீர்க்கக்கூடிய வல்லது அப்படின்னு குறவை மீன் சொல்றாங்க. அவ்வளோ குடல் பிரச்சனைகளை சுத்தம் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குடல் அழற்சி இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த குறவை மீன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஐரை மீன். ஐரை மீன்ல எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐரை மீனை சாப்பிடும்போது உடலை தேற்றக்கூடிய சரீரமும் ரோமமும், அதாவது ஸ்கின்ல இருந்து வர எல்லா முடிகளும் நல்லாவே பலப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கின்னும் நல்ல பளபளப்பா இருக்கும்னு சொல்றாங்க. உடம்பை நல்ல தேற்றக்கூடிய, அதாவது உடம்புல உள்ள நோய்கள் எல்லாம் நீக்கக்கூடிய வல்லது இந்த ஐரை மீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3மே கிடைச்சதுன்னா, இயற்கையா விளைந்த 3 மீன்களுமே கிடைச்சதுன்னா தாராளமா நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். கடல் மீன்கள் பத்தி சொல்லிட்டு அடுத்த தடவை பார்க்கலாம். கடல் மீன்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ குளத்து மீன்களாக இருந்தாலும் சரி, ஐஸ்ல போடாத மீனா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஐஸ்லயும் பதப்படுத்தும் போது நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி அந்த கெமிக்கல்ஸுக்கு நமக்கு ரொம்ப கெடுதலா அமையும். இயற்கையாக விளையிற மீன்கள் நமக்கு கிடைக்கும் போது அதுக்கு இயற்கை உணவே சாப்பிட்டுட்டு வளரும். நிறைய அதுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதுலேயும் நம்மள அறியாம கெமிக்கல் சேர்ந்துடும். அதனால இயற்கையாக விளையிற மீன்கள், குளத்து மீன்கள், இந்த குறவை மீன், ஐரை மீன், விரால் மீன் இது கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், நோயாளிகளுக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. எப்போதுமே மீனை எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத விட குழம்புல போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால எண்ணெயில் பொரித்து சாப்பிட்ற அதனால ஏற்படுற பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். குழம்பு மீன் ரொம்ப நல்லது. குழம்புல புளி நிறைய சேர்க்கறதால, காரம் நிறைய சேர்க்கறதால அதில் விளக்கெண்ணெய் சேர்த்து குழம்பத்தை செய்தோம் அப்படின்னா அந்த சூட்டையும் குறைக்கக்கூடிய வல்லது தான் ஒரு சின்ன டிப்பு இது. மீன் குழம்புல விளக்கெண்ணெயை தாளிக்கணும். விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயும் முக்கியமாக 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் அதை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த சூடு நமக்கு உடம்புல ஏறாமல் இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கேரை அணுகுங்க.